Hello friends, Happy New Year to everyone. இந்த வருஷம் double 2, that is 2022க்கு நான் ஒரு டபுள் புட்டிங் செய்ய போறோம். இது சிம்பிளா எக்கெல்லாம் இல்லாம பால் வச்சு ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய புட்டிங். ஃபர்ஸ்ட் புட்டிங் நான் ரோஸ் எசன்ஸ் போட்டு அகர் அகர் வச்சு செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அகர் அகருக்கும் சேர்த்திருக்கேன். ஸோ அது ரோஸ் ஃப்ளேவர் வரும். ஸோ நல்லா அது ஊற்றி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இல்லைன்னா அகர் அகர் சேர்த்ததுனால சீக்கிரமே செட் ஆகிடும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா போதும். ஸோ இப்போ ஒரு 1 hour கழித்து பார்த்தா ரொம்ப அழகான ஒரு ரோஸ் புடிங் தயாராகிடுச்சு. இது பார்க்கறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் புட்டிங் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு 2 திங்ஸ் தான் தேவை. தட் இஸ் ஒரு பேக்கெட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸும் ஒரு பேக்கெட் க்ரீமும் வச்சு தான் நம்ம இது செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ஜெல்லி கிறிஸ்டல்ஸை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஹாட் வாட்டர், பாய்லிங் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு பவுலில் அந்த பேக்கெட் க்ரீமையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்குள்ள உங்க அந்த ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணது கொஞ்சம் ஆறிடும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அதையும் இதுக்கு கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இஷ்டமோ அது நீங்க சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஆர் ஸ்ட்ராபெரி ஆர் ராஸ்பெரி, எனி ஃப்ளேவர். ஸோ இனிப்பு கொஞ்சம் கம்மி மாதிரி எனக்கு தோணுனதுனால நான் ஒரு 2 tablespoon பவுடர் சுகரும் சேர்த்து பீட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆகிடும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு குயிக்காக வேணும்னா ஒரு 5 to 10 minutes ஃப்ரீசரில் வைக்கலாம். ஸோ இது மாதிரி செட் ஆனதை எடுத்து இதையும் பரிமாறலாம். ஸோ இப்போ ரொம்ப குயிக்காக 2 புட்டிங்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபார் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. மேக் இட் அண்ட் என்ஜாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் த வியூவர்ஸ். ஃபுல்லாக பார்த்த வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. Thank you so much.